இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் கதையில் ஒரு இப்போ மனசுக்குள்ளே இருக்க காதலை வெளில சொல்லாமல் இருக்க ரெண்டு பேர் அப்படின்னு தான் கதை போகுது. இன்னமும் நான் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் முன்னாடி அளவுக்கு இல்லாட்டியும் இன்னமும் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி அப்படிங்கிற ஒரு பேரை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது. விஜய் ஒரு குடிகாரர், விஜய்க்கு ஒரு நல்ல மனசு கிடையாது. விஜய் பணத்துக்காக தான் அக்ரிமெண்ட் இருக்க சொன்னார், சொத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணார். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காவேரியுமே சுயநலமாக இங்கிட்டு போனதுக்கப்புறம் மாறிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த கதையுடைய ஹீரோவும் நல்லவரும் வல்லவரும் யார் அப்படின்னா நிவின் மட்டும்தான். ஸோ அதனால் நிவினும் அவர் மனசில் ஆசைப்பட்ட காவேரி கூட சேரணும், இந்த கல்யாணத்தை பாதியிலே முடிச்சு விட்டு எல்லோரும் சிக்கி சினாப்பணமாகி வெளில வந்துடணும் அப்படின்னாங்க. அதை செய்ய வைக்கிறதுக்காக தான் கரெக்டாக இப்போ ராகினி உள்ளார போகிறாங்க. ஆனால் ராகினியுடைய ஐடியா என்னங்கிறதே நமக்கு புரியல. இப்போ ராகினி அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க காவேரியும் நிவினும் ஒன்றா இருக்கிறது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. நிவினும் அவங்கள தான் ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் காவேரியோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக அஜயை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளார போயிட்டு காவேரியை நிம்மதியாகவே இருக்க விடாமல் ஓட விரட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஓட விரட்டி ஏதோ பிரச்சனையை பண்ணி அவங்க டிவோர்ஸே ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுக்கு அக்ரிமெண்ட் விஷயம்லாம் தெரியாது. டிவோர்ஸே ஆனாங்க அப்படின்னாலும் அது யாருக்கு அட்வான்டேஜ்? நிவினுக்கு தானே அட்வான்டேஜ். நிவினும் காவேரியும் திருப்பி சேர்ந்துருவாங்க தானே. அப்போ நிவினும் காவேரியும் சேரக்கூடாதுன்னு நினச்சவங்க உள்ளே இதுக்கு திருப்பி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வர போகிறாங்கிறது நமக்கே ஒன்றும் புரியல. ஸோ இப்போ இதில் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க உள்ளார என்ன நடக்க போகுதுங்கிறதுலாம் ஒன்று. ஆனால் ஒரு வேளை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் அப்படிங்கிறத மட்டும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை வச்சு இந்த பக்கம் கங்காவுக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் கங்கா இதுக்காக தான் பண்ணாங்க. அதுவும் முக்கியமாக அந்த குமரன் வேறு அந்த உண்மையை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் தான் பணத்தை தொலைச்சிட்டேன், எனக்காக தான் அப்போ அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கா, பணத்தை தொலைச்சி அந்த அக்ரிமெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்கிற விஷயம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக தான் காவேரி கல்யாணம் பண்ணாங்கன்ட்டு நிவினுக்கும் தெரியும். அவரும் எல்லாத்தையும் சொல்லி பாதியிலே உங்களை வீட்டை விட்டு கூட்டுறது வழி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது வரைக்குமே இந்த விஜயும் காவேரியும் தங்கள் ரெண்டு பேர் மனசுலையுமே ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்குங்கிறத வெளில சொல்லாமல் இருப்பாங்கிறது தான் கடுப்பான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ காதல் அதிகமாகவே ரெண்டு பேர்த்துக்கும் இருக்குது. சில விஷயங்களில் இவர் கூட இருக்கும்பொழுது, விஜய் கூட இருக்கும்போது காவேரிக்கு ஒரு மாதிரி ஒரு பாதுகாப்பு உணர்றாங்க, அதே சமயத்தில் அன்பை உணர்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய முன்னாள் காதல் தோல்விக்கு பிறகு இவர் இப்போ தான் மனசுலேருந்து காதலை நிறையவே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இது எல்லாம் இருக்கும் பொழுது இப்போ பார்க்க அன்பை வெளிப்படுத்துறாரு. அவங்கள யாராவது சொன்னாங்கன்னா கோவம் வருது, அவங்க மேலே பாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையான ஒரு கணவராக ஒரு ஒய்ஃப்ட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு. இது எல்லாமே இருக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும் பொழுது இப்போ சீக்கிரமாகவே ஒரு நாள் அட்லீஸ்ட் குடிபோதையிலாச்சும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்க காவேரி, என்னை விட்டு போயிடாத காவேரின்னு அவர் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. அதை சொல்லாமல் இருக்க இவங்க என்ன நினைப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் கான்ட்ராக்ட் மேரேஜுங்குவாங்க. அவர் என்ன நினைப்பாரு, கான்ட்ராக்ட் மேரேஜுங்குவார். அதையே வச்சுட்டு ரெண்டு பேரும் இன்னொருத்தவங்களோட நல்லதுக்காக யோசிச்சு இவங்க ரெண்டு பேரும் சேராமலே இருந்து கடைசியில் பிரச்சனை ஆகிட்டு சேருவாங்களோங்கிறது தான் ஒரு கடுப்பான ஒரு விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையை சொல்லிட்டா பெட்டர் நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ